ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பர்லேருந்து எனக்கு போடுறதுக்கு தைரியம் வரலையே. இவங்க யார், உங்களுக்கு மாமனா மச்சானா இல்லை நாளைக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்களா? ஏய், நான் கரம் கட்டி உங்கள் குரூப்பை நான் அடிக்கிறேன், நீ என்ன இது பண்ண. அந்த தமிழ் குரூப் என்ன ஆகுது? 2வது, அப்புறம் 3வது, இப்போ 30 ஆயிடுச்சு. அத்தனை குரூப் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே இத்தனை குரூப் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ குரூப் வந்து. இதுவே ஊரா இருந்திருந்தா என்ன மாதிரி எகிரிருப்போம். என்ன நீ எப்படா கேட்கலாம், எட்ரா இன்னும் அட்ரா நல்லா சத்தமா அப்படின்னு தானே பண்ணுவோம். இந்த எகிர்றது, இந்த பேசுறது, இது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறது தான். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது அதுதான். பயப்படுறாரு, என்ன சொல்ல போறாளோ. When you came to this country, you came with 2 suitcases. எனக்கு நிறைய நான் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியுது. இவங்க கேட்குறது வந்து கஷ்டமான ஒரு பிட்டர் கொஸ்டின்னாலும் உண்மைதான். நீ வந்து எந்த ஊர்லேருந்து வர, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பேசுவாங்க, நீ என்ன கேஸ்ட்லேருந்து வர, என்ன ரிலிஜன்லேருந்து வர. இந்த வீடியோலேயே எவ்வளோ பேர் நம்மளுக்கு கமெண்ட் போடுறாங்கல்ல, இந்த மோசமான கமெண்ட் போடுறவங்க. இவங்க யாருமே என் ஃபேஸ்க்கு நேராக இதை போடவே மாட்டாங்க. ஆனால் இந்தியனைஸ்ட் ஆயிருக்கு. லேர்ன் டு அக்செப்ட் பீப்புள் ஃபார் ஹூ தே ஆர். when they are judging us, we are also judging them. ஏன் வீடியோ பார்க்காதீங்க, இல்லை பார்க்காதீங்கன்ற. I am doing this for the greater good. நான் என்ன பாகிஸ்தான்ல தான் வந்திருக்கேன், என்னை பார்த்தோன்னே பேக்கி அப்படின்னு டபால் சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் ஜாலியாக காலை நீட்டி உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு என்ன, நீ கோச்சிட்டு போனா போ. ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ரீசன்ட் டைமாக நம்ம வந்து என்னோட வீடியோவில் கிளானிஷ் பிஹேவியர் பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அது வந்து நிறைய ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் வந்து உங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. குட், ஐ எம் கிளாட் தட் we are all on the same page and we are able to share different shades of this type of an issue here in this country. First of all, நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், no matter what, we are a minority here. நீங்கள் சிட்டிசனாக இருக்கலாம், நான் சிட்டிசனாக இருக்கலாம், க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கலாம், H1Bயாக இருக்கலாம், நேற்று தான் வந்து இறங்கியிருக்கலாம். நேற்று வந்து நீங்களும் ஒன்று தான், 50 வருஷமாக இங்கே இருக்கிறவங்களும் ஒன்று தான். நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே நம்ம இந்தியன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட குழந்தைங்க நாளைக்கு இந்தியன்னு பார்க்கும்போது அந்த டிஸ்கிரிமினேஷன்றது வந்து இஸ் கோயிங் டு பி தேர். திஸ் டிஸ்கிரிமினேஷன் யூஸ் டு பி ரேசிசம் பிஃபோர். நவ் இட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன் தட் தே ஹவ் ஹேட் அபவுட் அவர் கல்ச்சர். இப்போ கூட நம்ம ஆளுங்க வந்து, வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை பார்க்கும்போது, நாட் ஜஸ்ட் இந்த கண்ட்ரி, டு யூ ஸ்பீக் ஹிந்து அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. நம்மளை பார்த்தோன்னே நமஸ்டே அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம யாருன்றது ஒரு பாலிவுட் தான் நம்ம ஹோல் இந்தியாவுடைய மூவி இண்டஸ்ட்ரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களோட இக்னரன்ஸ். பட்டர் சிக்கன் வந்து நம்ம ஊரில் யாருமே வீட்டில் செய்ய மாட்டோன்றது அவங்களுக்கு தெரியாது. Do you eat naan bread and butter chicken every single day with your non? அது வந்து this is how they speak to us because for them that is Indianism. ஏன்னா இதுதான் அவங்க டிவியில் பார்த்துருக்காங்க, இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்துருக்காங்க. இது ஏன் நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மளும் அமெரிக்கானா ஒரு பார்வையில் வந்திருப்போம். ஒயிட் பீப்புளெலாம் இப்படி தான் வாழ்வாங்க, அமெரிக்கன்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பிரிட்டிஷ் ஆளுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு படத்தை பார்த்துட்டு நம்ம வந்திருப்போம். இங்கே வந்தப்பறம் தான் நமக்கு ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்றது நமக்கு இங்கே தெரியுது இல்லையா. ஸோ நம்மளுக்கு கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைட். ஸோ அதனால் இது வந்து இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த அன்னோன். தட் இஸ் மை understanding of the whole concept of discrimination, clannish behavior, discrimination based on people who are not from our country. நறுமுகைன்னு ஒருத்தவங்க வந்து இந்த கிளானிஷ் இதுலேயும் போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க சிமிலராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் திஸ் கொஸ்டின் இஸ் தேசி டார்கெட்டிங் ஃபெலோ தேசிஸ் ஆஸ் அ கேங். இதுதான் அவங்களோட கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் ரீட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் இட்ஸ் அ ரியல் டாபிக் that's happening everywhere. I've heard of so many incidents like that. But first let me read the question. Can you talk about the Desis targeting fellow Desis as a gang and isolating someone or a newcomer? I am seeing that kind of incident much nowadays. Was it the same when you moved here a few years before? I feel like America is getting more Indianized now. What is your opinion on it? How to handle these kind of people here? I'm seeing more people, especially women, venting out in an online community group about this and they are very much stressed. I wish you to discuss about this sign. Multiple விஷயங்கள் இதில் பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. முதல்ல இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு
தேசிஸ் டார்கெட்டிங் தேசிஸ் வந்து நான் வந்தப்போ நாங்கள் வந்து 2006 வந்தோம். 2006 வரும்போது இப்படி இருந்ததா அப்படின்னா இல்லை, எனக்கு இல்லை, நான் அதை ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்த புதுசில் வந்து நான் வந்து மிஷிகனில் இருந்தேன். ஒரே ஒரு ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, அங்கே இந்தியன் ஃபேமிலி. மற்றவங்க எனக்கு தெரியாது. 2 பேர் இருந்தாங்க ஆக்சுவலி. அது தவிர எனக்கு யாரும் நான் பார்க்கல, எல்லாம் நான் இண்டியன்ஸ் தான் என்னை சுற்றி இருந்தாங்க. மேரிலேண்ட் வரும்போதும் அதே மாதிரி தான், நிறைய நாங்கள் நான் இண்டியன்ஸ் தான் பார்த்தோம். இந்தியன்னு நாங்கள் பெருசாக, ஏன்னா நாங்கள் வந்து மிஷிகனில் வந்து இருந்தாங்க, நமக்கு இன்ட்ராக்ஷன் பெருசாக நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாட்டோம். மெட்ராஸ் மசாலான்னு போகும்போது அப்போ ஒரு 4-5 குடும்பங்களை பார்ப்போம். கரெக்ட். யா, ஸோ நம்மளோட லைஃப்பில் அப்படி நம்ம ஒன்று கம் அக்ராஸ் பண்ணலை. மேரிலேண்டில் இருக்கும் போதும் வி டிடன்ட் கம் அக்ராஸ் தட். பெல்மாண்டில் வரும்போதும் வந்து நாங்கள் இருந்த இதில் எனக்கு தெரிஞ்ச இந்தியன்ஸ் நான் யாருமே எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்த ஞாபகமே இல்லை எனக்கு. ஆல்சோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் வி நெவர் சார்ட் அவுட் டு கோ அண்ட் மேக் திஸ் எஃபர்ட். லைக் ஒரு குரூப்பில் சேரணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கணும், ஒருத்தங்களை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு எஃபர்ட் நான் போடல. எப்போ எனக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ஃபாஸ்டர் சிட்டிக்கு வந்து என் பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் பிகமிங் லைக் ஒரு குரூப் வந்தது. அதுக்கு முன்னாடி வினோதோடைய ஆஃபீஸ் கலீக்ஸ் வழியாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக தனியாக நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வைஸ் வந்ததுன்னா அப்போ வந்து யாருமே இல்லைல்ல. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு யாராவது பெல்மாண்டில் இருந்தாங்களா இந்தியன் ஃப்ரெண்ட்ஸு? என் கொலீக் தான் பக்கத்து காம்ப்ளெக்ஸில் இருந்தார். இல்லைப்பா, ஆனால் ஃப்ரெண்டுன்னு இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபாஸ்டர் சிட்டியில் வந்தப்போ நம்மளுக்கு வந்து வீணாக்கா, எனக்கு சிட்டிலே வந்து வீணாக்கா கிட்ட போன பிறகு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய வீணாக்கா வந்து வீணா காமாட்சிஸ் கிச்சனோட ஓனர் வீணாக்கா அண்ட் கேஜி, அவங்க வந்து தேர் ஃபேமிலி டு அஸ். வீணாக்கா எனக்கு எப்போ தெரிய வந்ததோ அப்போதான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் சைமல்டேனியஸ்லி லாவண்யா அண்ட் ராம் வழியாக, பத்மஸ்ரீ கொனட்டி வழியாக எனக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அப்போ எங்கள் பசங்க தமிழ் ஸ்கூல் போகல, ஆனால் நாங்கள் 2 பேரும் வாலண்டியர் பண்ணோம், ஹெல்ப் பண்ணோம். போனதில்லை, எப்பவுமே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். எப்பவுமே நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே நாங்கள் தமிழ் ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணோம், அந்த புதுசுலலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் வந்தது. அதனால பர்சனலி எனக்கு வந்து தேசி டார்கெட்டிங் தேசின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நான் அப்ப வரல. சோ அது மாதிரி நிறைய குரூப்பா நிறைய இருப்பாங்கப்பா, நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா வினோத், ஆனா அது வந்து நம்ம போன குரூப்ல நமக்கு பார்க்கல. கரெக்ட். ஆனா நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு சென்ஸ் பண்ணுவோம்ல, சில கேங்ல அவங்க ஒரு 5 பேர்னா அவங்க சேர்ந்து இருப்பாங்க, இன்னொருத்தங்க சேர்க்க மாட்டாங்க. அது புரியுது எனக்கு. ஆனா அது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வெறுப்பு விருப்பு தான். இப்ப எனக்கும் வினோதுக்கும் பிடிக்கலன்னா நாங்கள் 2 பேரும் எங்களோட ஒரு குரூப்பை 2ஆக பிரிச்சுக்கிறோமே தவிர, நான் வந்து நான் கரம் கட்டி உங்கள் குரூப்பை நான் அடிக்கிறேன், நீ என்ன இது பண்ண, அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் நான் அந்த டைமில் பார்க்கல. அப்போ நான் வந்து அந்த மாதிரி பார்க்கல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் மாறுச்சு கதை. இங்கே வந்தப்புறம் எனக்கு அந்த கதை மாறுச்சு. நான் அதை நான் சொல்லணுன்றதுக்காக தான் ஐ எம் லீடிங் இன் டு தட். வினோத் பயப்படுறாரு, என்ன சொல்ல போறாளோ பயப்படுறேன். இங்க நடக்கிற விஷயங்களை நான் சொல்றேன். ஏன்னா நம்மளே வந்து நிறைய பார்த்திருக்கோம் எப்படி ரீஜனல் குரூப்ஸ் பிரிஞ்சிருக்குன்றது இல்லையா, அதை சொல்லணும்ன்றேன். ஏன்னா அது எவ்வளோ இப்போ வெளியில இருக்கிற ஒரு வெள்ளைக்காரங்க நம்மளை இதை எப்படி ஜட்ஜ் பண்ணி நம்மளை பாக்குறாங்கன்றதையும் நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்து இதை பார்க்க முடியிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நிறைய நான் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியுது. இவங்க கேட்குறது வந்து கஷ்டமான ஒரு பிட்டர் கொஸ்டின்னாலும் உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வாசிச்சது வந்து உள்ளுக்குள்ள ஆமா நடக்குதுன்னு சொல்றதுக்கு வரும். இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் போட்டுருக்காங்க. கரெக்ட். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் பீப்பிள் ஆர் ஃபேசிங் நம்ம பார்க்கறத விட அவங்க அதிகமா பார்த்திருக்காங்கன்றத. கரெக்ட். அப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லிடுறேன். ஐ ஃபீல் லைக் என்ன அந்த क्वेश्चंस கேன்சல் சொல்லிட்டு நான் அப்புறம் ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். ஐ ஃபீல் லைக் அமெரிக்கா இஸ் கெட்டிங் மோர் இண்டியனைஸ்ட். வெரி ட்ரூ, கண்டிப்பா ட்ரூ. அதுவும் இப்போ இன்னைக்கு இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க பிரசிடென்ட்டா வந்தாங்கன்னா நாளைக்கு இன்னும் அதிகமா இது வந்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்மளோட ஆன்ட்டியே நம்மள என்னமோ லீட் பண்ண வர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆன்ட்டி நம்மளை அவன் சேர்த்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்ட்டி அவங்க வேலையை தான் பார்க்க போகிறாங்க. யாராக இருந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் அந்த இதில் சொல்கிற மாதிரி நம்ம ஆளுங்களை பார்க்கும் போது நமக்கே ஒன்று வருது இல்லை, ஓ அவங்க நம்ம ஆளுப்பா அப்படின்னு. ஆனால் 2 பார்ட்டியில் யார் வந்தாலும் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, மருமகளும் இங்கே அதுதான், அங்கே ஆன்ட்டியும் இருக்காங்க. 2 பேரில் வந்தாலும் நம்ம ஆளுங்க இருக்க தான் போகிறாங்க. அடுத்த வருஷம் சங்கராந்தி நடக்க தான் போகுது ஒயிட் ஹவுஸில். ஸோ இது வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது இந்த ரூட்டில் தான் அவங்க போவாங்களா, இல்லை நம்மளை தூக்கி மேலே வைக்க போகிறாங்களா, கீழே போட போகிறாங்களா. ஏன்னா இதில் பொலிட்டிக்கல் அஜெண்டா தான்
ப்ரிவேல் பண்ணும். இங்கே நீ கண்ட்ரியோ, நீ என்ன மாதிரி இருக்க, என் ஆள் மாதிரி இருக்க அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்தியனைஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஜெனரேஷன் ஆளுங்கெல்லாம் குழந்தைங்க வளர்ந்து வேலைக்கு ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் நம்ம பசங்களை வந்து, நம்ம பசங்க நான் சொல்கிறது வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து ஒரு 90s வந்த ஃபேமிலிஸோட கிட்ஸ் எல்லாம். அகைன் இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. நம்ம வந்து பே ஏரியாவில் உட்காந்து பேசுகிறோம், நியூ ஜெர்சிலேருந்து உட்காந்து பேசுகிறோம், டெக்ஸஸ்லேருந்து உட்காந்து பேசுகிறோம். இது மாதிரி நார்மல், இது மாதிரி ஒரு 10 ஏரியாவை தாண்டி போயிட்டீங்கன்னா நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது அந்த ஏரியாலலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இன்னும் பல ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒரே ஒரு அந்த ஊர்லயே அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அது சில ஏரியால கண்டிப்பா பே ஏரியானா எஸ். இல்ல கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த அமெரிக்காக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நம்மளோட அட்டெண்டன்ஸ் அதிகமா இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஆனா 99-90% ஆஃப் அமெரிக்கனுக்கு இந்தியாவுடைய தலைநகர் எதுனே தெரியாது, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு தெரியாது, இல்லை இந்தியா ஒரு வருஷம் என்னென்ன மொழி பேசுறான்னு தெரியாது. சயின்ஸ் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்குமே பாலிவுட் தெரியும், சிக்கன் டிக்கா தெரியும், நான் தெரியும், சில பேர் சாப்பிட்டாங்கன்னா தோசை தெரியும், சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுனா டோசா தெரியும் அவங்களுக்கு. டோசா அண்ட் சாய் டீ லாட்டே அவ்வளோதான் தெரியும். சாயும் டீயும் ஒன்று தான். இப்போ தான் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி அது நான் பிரெட்டு கிடையாது, நான் ஆர் பிரெட், சாய் ஆர் டீ ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். டோன்ட் சே போத் அப்படின்னு சொல்லி இப்போ எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே கமிங் பேக் டு த கொஸ்டின், ஹவு டு ஹேண்டில் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஐ சி மோர் பீப்புள் எஸ்பெஷலி women venting out on online communities and groups, which is true. இப்போ நம்மளோட வீடியோவே ஒரு எக்ஸாம்பிள், அதுலேயே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பேர் இன்னும் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன சாட்டர்டே வந்து ஒரு கர்பா ஈவெண்ட் நடந்தது. கர்பானா என்ன அர்த்தம்? நம்ம டாண்டியா ஈவெண்ட் நடந்தது இங்கே ஹைஸ்கூலில். ஒரு சாதாரண ஈவெண்ட்டு ஹைஸ்கூலில் ராத்திரி ஒரு 10 மணி வரைக்கும் நடந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் எல்லா மவுண்டன் ஹவுஸ் இருக்கிற எல்லாருமே அதில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லோரும் இருக்காங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றி போஸ்ட் வருமா வராதான்னு பார்ப்போம், நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட், யாராவது ஒரு கேரன் கம்ப்ளைண்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக போட்டாங்க ஒருத்தங்க, ஓ மை காட் தூங்க முடியல, சம் ஆஃப் அஸ் ஹேவ் டு கோ டு ஒர்க், வாட் இஸ் இஸ் லவுட் நாய்ஸ் அப்படின்லாம் போட்டாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஆஹா நீங்கள் என்னதான் வேஷ்டி கட்டி இந்த ஊரோட கவுன்சில் மேனே ஒரு குர்த்தா போட்டு வந்து உட்காந்து, இங்கே இருக்கிற கவுன்சில் உமன் எங்களுடைய கணேஷா அந்த விசர்ஜன் நடக்குது அதுக்கு போய் கரைப்பாங்கல்ல, அதில் இங்கே இருக்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கவுன்சில் உமன் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்க போய் இறங்கி பண்ணியிருக்காங்க, அவங்க டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி இருந்துமே, இவ்வளோ அவேர்னஸ் இருந்துமே அந்த குரூப்பில் ஒருத்தங்க இதை போடுறாங்க. ஒரு ரிலீஜியஸ் குரூப்புக்கு இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த கண்ட்ரியில் மைனாரிட்டின்றதுனால என்ன பண்ணுறோம், ஓகே சொல்கிறீங்களா, சாரிங்க நாங்கள் பண்ணலங்க, ஓகேன்னு பயந்துக்கிட்டு நம்ம இருக்கோம். இதுவே ஊராக இருந்திருந்தால் என்ன மாதிரி எகிரிருப்போம், என்ன நீ எப்படா கேட்கலாம், இன்னும் அடுறா நல்லா சத்தமா அப்படின்னு தானே பண்ணுவோம். இங்கே நம்ம மைனாரிட்டின்றதுனால எவ்வளோ தான் குனிஞ்சாலும் நம்ம குனிஞ்சிட்டு போயிடுவோம், ஏன்னா இங்கே வேற வழி கிடையாது. ஸோ இந்த எகிர்றது, இந்த பேசுறது, இது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறது தான். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது அதுதான். வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், தேசி டார்கெட்டிங் தேசி, அதை பார்த்து இவங்க எல்லாம் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மைனாரிட்டி தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம புரிஞ்சிக்கலைன்னா we will be outcasted very soon. Our children will be outcasted very soon. இந்த மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டியை நம்ம குழந்தைங்க மைண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணி நம்மளுக்குள் இருக்கிற வேற்றுமையே அழிச்சாதான் நம்ம குழந்தைங்க வந்து நாளைக்கு ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு என்வாயர்மெண்ட்குள்ளே போய் வேலைக்கு போவாங்க. ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கிற பசங்க அதை பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தவின் விவினோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க வந்து இதை பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நீ எந்த ஊர், நீ எந்த கலரு, நீ எந்த லாங்குவேஜ் பேசுகிற அப்படின்றது பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் உங்களுக்கு தெரியும் பண்ணுவாங்களே தவிர. கரெக்ட். மற்றபடி இது ஓப்பன் மைண்டட். கரெக்ட். ஆனால் அதுலேயே ஒரு 20% ஆஃப் த பீப்புள் வந்து நீ வந்து எந்த ஊர்லேருந்து வர, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பேசுவாங்க, நீ என்ன கேஸ்ட்லேருந்து வர, என்ன ரிலிஜன்லேருந்து வரன்னு பேசுகிற குழந்தைங்களும் இருக்காங்கன்னு நான் என் காதுபட கேட்டிருக்கேன். கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்தது, என் கிட்டுக்கு வந்து இது என்னன்னே தெரியாது, ஆனால் இன்னொரு கிட்டு வந்து அந்த கேஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க என் கிட்ட வந்து. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சைந்தவி இப்படி வீட்டில் வந்து இதை சொல்லி வளர்ப்பாங்களா அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க. இருக்கலாம், வி டோன்ட் நோ. மேபி அவங்க ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ரீசன் சொன்னாதான் அந்த கிட்டை வந்து சர்டன் விஷயங்கள்லேருந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக கூட அப்படி சொல்லி வளர்க்கலாம். தே வில் ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஹோல் சோஷியல் மீடியா இருக்குல்ல,
இப்போ இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஒருத்தங்க வந்து போடுறாங்கல்ல, இவங்க வந்து கர்ப்பா ஈவெண்ட் நடத்துகிறாங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் காலையில் வந்து வேலைக்கு போகணும் அப்படி போடுறாங்க. இந்த பர்சன் யாருமே நேரில் ஒரு நாள் வந்து பேச மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோலேயே எவ்வளோ பேர் நம்மளுக்கு கமெண்ட் போடுறாங்கல்ல, இவங்க யாருமே என் ஃபேஸ்க்கு நேராக இதை போடவே மாட்டாங்க, இந்த மோசமான கமெண்ட் போடுறவங்க. இந்த பிகாஸ் ஆஃப் த anonymity of social media, they have the guts to post whatever they want. That anonymity இருக்குல்ல, it makes them powerful. So that is where I come. You think that anonymity and unknown இருக்குல்ல, அதுதான் is making them target you, whether they are desi or not. They are targeting a person. They are not targeting you because you are desi. That's what you need to understand. மற்றவங்க போட்ட எல்லா கமெண்ட்டும் அதுதான். It's not because they are doing this because you are coming from a community or a religion or a group. அவங்க உங்களை பர்டிகுலராக ஒரு பர்சனை பண்ணணும், அதனால அவங்க அதை பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் மாட்டியிருக்கீங்க. யூ ஆர் த பக்ரா டுடே. ஸோ யூ ஆர் தேர் இன் தட் கேம் டுடே. நாளைக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சான்னா ஒன்று உங்களை விட்டுடுவாங்க, இன்னொன்று போட்டுருவாங்க. ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே ரீல் எனக்கு பண்ணவே பிடிக்காது, எனக்கு ரீல் பண்ணலன்னா என்னை சேர்த்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நம்ம கூட தான் ரீலே பண்ண மாட்டோம். இல்லை அந்த டான்ஸ், அதாவது இப்போ அவங்க ஒரு குரூப்பில் எல்லாரும் 10 பேர் ஆடுறாங்கன்னா அந்த 10வது பர்சனுக்கு ஆட பிடிக்கலன்னா அவங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க. ட்ரூ. அது இது வந்து அது மென் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க நான் சொல்றேன். இது உமனோட சைடுல நான் படிக்கும்போது நான் வந்து தம்மே அடிக்க மாட்டேன். ஓகே, செகண்ட் இயர் காலேஜுக்கு அப்புறம் நான் பீர் எதுவுமே சாப்பிட நிறுத்திட்டேன் டோட்டலி. ஸோ நான் குடிக்காம இருந்தேன்னா ஆஃபீஸ் பார்ட்டினா இல்லை ஏதாவது அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுக்கோ, மேனேஜர் எல்லாம் இந்தியாவில் சொல்றேன், இங்கே இல்லை இங்கே இருக்குமா இருக்கும் அந்த ப்ராப்ளம். நான் சொல்றேன் ஜென்ரலா. இப்போ ஒரு மேனேஜரோட வெளியே போகிறோம், தம் அடிக்கலாம், சரி தம் அடிக்கலாம் போவாங்க, இல்லை தண்ணி அடிக்கலாம் கூப்பிட்டேன். இப்போ கூட நான் ரீசெண்டாக அதை ஃபேஸ் பண்ணேன். வெளியே போயிருக்கோம், மற்ற குரூப்புடைய ஹெட்டுங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, பாருக்கு போகிறோம், நான் தண்ணி அடிக்காமல் நின்றுட்டு இருக்கேன், அவங்களாம் அடிக்கிறாங்க. ஸோ தம் அடிக்கிறதுக்கு சண்டாக 4-5 பேர் வெளியே போகிறாங்க கூட. ஸோ அவங்க தே வில் ஃபார்ம் த இன்ட்ரெஸ்ட். அப்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இவன் என்ன வேணா ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், மச்சா மாமா கூட ஆகட்டும், நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஐயோ இவன் நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கணும், அவன் தனியாக போய் ஃப்ரெண்ட் ஆகிறான்னு க்ளோஸ் ஆகிட்டு அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துருமோ இது வந்துருமோன்னு யோசிச்சோன்னா நம்மளாம் தப்பு பண்ணுவோம். அதுதான் என்னோட ஆன்சர் ஃபார் திஸ். Choice is ours. Correct. The choice is always yours. You decide whether you want to be part of that group or not. When you came to this country, you came with 2 suitcases. That's it. யாருன்னு இவங்கெல்லாம் உங்களை கூப்பிட்றதுக்கு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட? அவங்க ஏன் உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்? அவங்க ஏன் உங்களை அப்ரூவ் பண்ணணும்? இவங்க யார்? உங்கள் மாமனா மச்சானா இல்லை நாளைக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்களா? தேவையே இல்லை இவங்கெல்லாம். நம்ம 2 சூட்கேஸோட வந்திருக்கோம். நம்ம 2 சூட்கேஸோட இது இட்ஸ் அப்ளைஸ் டு எனி பர்சன் கம்மிங் ஃப்ரம் எனி கிளான் ஆர் எனி கண்ட்ரி ஆர் எனி ரேஸ். ஐ டோன்ட் கேர். ஐ வில் சூஸ் வெதர் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். நீ என்னை இன்க்ளூட் பண்ணாத. என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கா, என்னோட கிட்டுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கா, நோ, ஐ வில் நாட் பிரிங் தெம். ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் தெம் டு பார்ட்டிசிபேட். என்னோட கிட்ஸ் நான் எந்த இதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன். அவங்க வந்து விளையாடுறாங்க, அம்மா ஐ வாண்ட் டு பிளே, ஐ டோன்ட் வாண்ட் டு கம், I want to play instead நாங்கன்னா I will allow them. It's not that they don't like the person who is inviting. They choose to do something elseங்க. அது அவங்களோட லைஃப். ஸோ நம்ம வந்து the choice is ours. இந்த ஹோல் இதுலேயே அதுதான் நிறைய பேர் அட்வைஸும் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஓன் கம்பெனி. நம்மளோட ஓன் கம்பெனியை நம்ம லவ் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இது எனக்கு இன்னைக்கு போகலாம், இன்னைக்கு வேணாம். அங்கே தான் நம்ம அந்த சூஸ் பண்ணுற இடத்துல தான் நம்மளுடைய வில் பவர் வந்து நிற்கும். நான் ட்ரை தான் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல போய் ட்ரை பண்ண போகிறேன்னு நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு வந்து இவங்க யாரும் நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியாது. இவங்களுடைய கொஸ்டின்ஸோ இவங்களுடைய கமெண்ட்டோ இவங்களோட நீங்கள் யாருமே இப்போ நீங்கள் இந்த சொல்கிறீங்களே டார்கெட்டிங் இதெல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் கூட டைரெக்டாக ஒருத்தர் ஃபேஸை பார்த்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. யார் மூலமாவோ தான் வந்திருக்குமே தவிர டைரெக்டாக ஒருத்தர் ஃபேஸை பார்த்து ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு தைரியமே வரவே வராது. அப்படியே வந்துச்சுன்னா அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையில்லை. யூ கேன் ஆல்வேஸ் இக்னோர் த ரிலேஷன்ஷிப். அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வராமல் யாரோ சொன்னாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அது வந்து யூ சூஸ் வெதர் யூ வாண்ட் டு டேக் இட் ஆர் நாட். தட் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு மூவ் ஆன் ஃப்ரம் தெம். இஃப் யூ ரியலி வாண்ட் டு கண்டினியூ இன் தட் குரூப், யூ கண்டினியூ. ஹூ இஸ் கோயிங் டு ஆஸ்க்? உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கன்ற, நீங்கள் உடனே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வெளியில் போகணுன்னு. அதுக்கு முக்கியமான கீ ஃபேக்டர் வந்து நம்மளே நம்மளோட கம்பெனியை லவ் பண்ணணும். வி மஸ்ட் லவ் அவர் செல்ஃப், தென் வி மஸ்ட் லவ் அவர் ஓன் கம்பெனி, தென் வி மஸ்ட் ஆல்சோ லேர்ன் டு அக்செப்ட் பீப்புள் ஃபார் ஹூ தே ஆர். When they are judging us, we are also judging them.
when they are telling us something we are also doing the same. ஒருத்தவங்க ஒரு மணி நேரம் எடுத்து என் வீடியோவை பார்த்து எனக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு கமெண்ட் எழுதி, அது பாசிட்டிவாக எடுக்கிற கமெண்ட்டாக இருந்தாலும் நெகட்டிவாக எடுக்கிற கமெண்ட்டாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நானும் அந்த வீடியோவை அவங்க போடுற கமெண்ட்டை நானும் எடுத்து ஒரு கமெண்ட்டாக உட்காந்து நான், அம்மா, வினோத் 3 பேருமே படிப்போம். 3 பேருமே அதை எடுத்துக்குவோம். நிறைய கமெண்ட்டில் நம்மளுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நறுமுகை அற்புதமான கொஸ்டின். நறுமுகை கெட்ஸ் 100 on 100. செகண்ட் கொஸ்டின் அவங்க கேட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு போல்டான ஒரு டாபிக். இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இதை ஓப்பனாக இப்படி கேட்கவே இல்லை. இட்ஸ் அ வெரி நைஸ் டாபிக் அண்ட் இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். I am surprised to see that so many people have come out with their own stories, which is beautiful. This is how we are supposed to start. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், பி கைண்டுங்க. எதுக்கு? why are you there to target another person? And if you are a part of that group and if you can make a change and if you can think, okay, நம்ம ஒரு வெளியிலேருந்து ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒருத்தரை நம்ம வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, you be the person to bring that outsider into your group. This is another request I want to give to people who are in bigger groups. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நான் இருக்கேன்ல, நிறைய குரூப்ஸில் நான் வந்து ஒரு ஆட் பர்சன் தான். அவங்கெல்லாம் ஆல்ரெடி they would have been in that group for a long time. நான் தான் புதுசாக வந்திருப்பேன், நான் தான் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட ஹோல் ஃபேமிலி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா they are giving that love. They are seeing beyond this face. They are seeing who is Saintavi. They are seeing Saintavi's family. They are seeing love. Every single person will ask, அம்மா எப்படி இருக்காங்கன்னு. இப்போ அம்மா ஊருக்கு கிளம்புறாங்கன்னா அவங்க கிளம்பி சேர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு 500 பேருக்கு நான் ஆன்சர் சொல்லணும். அம்மா கிளம்பிட்டாங்க, அம்மா ரீச் ஆகிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா we have invested that type of time and effort for various levels of people. நான் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தான் இந்த கனெக்ஷனை உருவாக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டார்கெட்டிங் தேசிஸ்ன்றது எங்கே உருவாகுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, மாற்று கருத்து, அந்த தனிப்பட்ட டிஃப்ரென்ஸ் தான் அப்படி வளர்ந்து பெருசாக வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஊரில் ஒரு தமிழ் குரூப் திறக்கிறாங்க, ரொம்ப நாள் முன்னாடி திறக்கிறாங்க. அந்த தமிழ் குரூப் என்ன ஆகுது? 2வது, அப்புறம் 3வது, இப்போ 30 ஆயிடுச்சு. அத்தனை குரூப் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இத்தனை குரூப் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ குரூப் வந்துருச்சு. மவுண்டன் ஹவுஸ், ட்ரேசி, இப்போ இந்த ஊர் அந்த ஊர். ஓ மை காட், மன்றம்ன்ற பேரில் நம்மளே ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுவாங்க. மேக்ஸிமம் என்னங்க பண்ணுவாங்க? ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடுவாங்க, புடவை கட்டி இப்படி பண்ணுவாங்க, ஒரு பொங்கலை வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. எல்லாரும் எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறாங்க. இதுதான் சேம் பேட்டர்ன் வந்துச்சா? தெலுங்கு குரூப், அங்கேயும் இதே நடந்தது. மலையாளம் குரூப், அங்கேயும் அதே நடந்தது. நார்த் இந்தியா ஹிந்தி குரூப், அங்கேயும் இதே நடந்தது. இந்த தடவை இந்த கணேஷா பூஜா வரும்போது தான் இட் வாஸ் லைக் த லாஸ்ட் ஸ்ட்ரா டு பிரேக் த கேமல்ஸ் பேக் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எத்தனை கணபதி, எத்தனை விசர்ஜன், அவர் எத்தனை வாட்டி தான் தண்ணியில் முக்குவீங்க? எல்லாரும் எல்லா தெருவிலையும் விற்கிறீங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, வெள்ளைக்காரங்க பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, இது எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்களே, ஒரே இதை தான் பண்ணுறீங்க, ஏன் எல்லாரும் தனித்தனியாக பண்ணுறீங்க, ஏன் எல்லாரும் ஒன்றா பண்ண மாட்டேறீங்க, ஏன் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் பேஸில் பண்ணுறீங்கன்னா, நான் நம்ம ஆளுங்களை விட்டு கொடுக்க முடியாதுன்றதுனால நான் என்ன சொல்வேன், யார் கேட்டாலும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். வெளியாளுங்க யார் கேட்டாலும் நான் சொல்வேன், இல்லை நாங்கள் ஒரு ஸ்டேட்டே வேறு லாங்குவேஜ் பேசுகிறதுன்றதுனால there are different traditions. So we are doing it like that. But why there should be multiple schools for one language? அங்கே தான் ப்ராப்ளம் வருது. இப்போ தமிழ் குரூப் ஸ்கூல் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குழந்தைங்க வந்து ஒரு குழந்தையில போய் என்ரோல் பண்ணுறீங்க, 2 தமிழ் ஸ்கூல் வந்துருச்சு மவுண்டன் ஹவுஸில். ஏன்னா அங்கே தான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அது ஏன்னு நான் வந்து கேக்குறேன், விசாரிக்கிறேன். இது எப்படின்னா ஒரு கட்சி மாதிரிப்பா. டேக் ஒரு கட்சி எடுத்துக்கோ, நான் பவர், அது பவர் தான், நான் தான் தலைவர்னு சொல்றேன். நீ என்ன கேள்வி கேட்கற, நான் உனக்கு கேள்வி எல்லாம் நீ கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்றேன். சரி, அப்படியா? நான் போய் தனியா அவனை ஆரம்பிக்கிறது தான். ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஓபன் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிலிஜியஸ் பேஸ் பண்ணுங்க, பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணுங்க. படிப்புல எதுக்கு பண்றீங்க? ஒரு இப்போ எங்க பிரச்சனை வந்து நிக்குதுன்னா, ஹை ஸ்கூல்ல HSCP ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து லாங்குவேஜ் போடுறாங்க. தமிழுக்கு 2 இருக்கு, கன்னடாக்கு 2 இருக்கு. எத்தனை போடுவீங்க? ஒரு வெரைட்டியாக கலராக போட போறீங்களா? இது என்ன கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. இதை சேர்றதா. ஸோ எங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ எஜுகேஷனில் வந்து நிற்கிது. இப்போ இந்த குழந்தைங்களே பாருங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நீ இந்த தமிழ் ஸ்கூல் போறியா இல்லை அந்த தமிழ் ஸ்கூல் போறியா?
எண்ட் ஆஃப் த டே தமிழ் தான் படிக்கணும். நம்மளே மைனாரிட்டி அடிச்சு துரத்துனான்னா மொத்தமாக அடிச்சு துரத்துவான் நம்மளை. முகத்தை பார்த்து உன் பாஸ்போர்ட்டை காட்டு, நீ என்ன ஊர் பாஸ்போர்ட் வச்சிருக்க, நீ இங்கே பிறந்தியான்னு கேட்டுலாம் அடிக்க மாட்டாங்க. மொத்தமாக அடிச்சு தூக்கி வச்சு வெளியே வீசிடுவாங்க. யாருமே அதை அதோட ரியாலிட்டி செக் எப்போ திரும்ப நடந்தது? கோவிட் டைமில் எல்லாரும் வெளியில் மாட்டினாங்கல்ல. ஒன்லி அமெரிக்கன்ஸ் மட்டும் உள்ளே வாங்கினாங்க, பாக்கி எல்லாரையும் வெளியே விட்டாங்க. நீ இங்கே தங்குறியா, நீ இருக்கியா, நீ வந்தியா போனியா, இதுக்கெல்லாம் பதிலுக்கு இடமே கிடையாது. தே ஆர் நாட் கோயிங் டு see all that. எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் மைனாரிட்டின்றதை மறந்துட்டு நம்மளே ஒருத்தர் இந்த தனிப்பட்ட மாற்று கருத்துனால வர பிரச்சனை தானே தவிர, ஒரு பர்டிகுலர் கிளானே இன்னொரு டார்கெட்டிங் தேசின்றது வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வெளியே கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் உள்ளே விசாரிச்சு போனீங்கன்னா only 2 people will have the actual animosity against each other. இது கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்க 2 பேரை பற்றி பின்னாடி போய் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டா? நம்மளே கேட்டிருக்கோமா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அவங்க 2 பேர் பேசினா ஆமாம் அது பரவாயில்ல, என் குழந்தை அங்கேயும் படினா. வள்ளி படத்தில், ரஜினி படத்தில் வள்ளி படம் இருக்கும், ஒருத்தர் இருப்பாரு, என்னமா கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துருக்கு, பொண்ணும் அப்பாவும் போயிடுவாங்கல்ல, வாத்து மாதிரி ஒரு வளர்த்துட்டு இது அப்படி முன்னாடி பேசுறது பின்னாடி அது பண்ணுவாங்க மக்கள். அது வந்து இப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம பார்த்துட்டு அதில் விழுந்துடுறோம், மறந்து போய் நம்மளும் we are forced to pick a side. We are not kind at that moment. We are already picking a side, but we are forgetting that we are minority here. That Karen is asking, why are you playing Garba at 10 o'clock? அவங்களோட எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ சாட்டர்டே ஈவெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க, பரேடு பண்றாங்க, கேம் நடக்குது. ஒரு விஷயம் அவங்கள பத்தி நான் சொல்றதுன்னா, அவங்கள மட்டும் விட்டுற மாட்டாங்க, அவங்களே போடுவாங்க. எவன் இந்த மியூசிக் போட்டது நம்ம கர்பான்ல அவங்க ஆளுங்க ஏதாவது பண்ணாலும் கேள்வி கேட்கறவங்க ஏதாவது கேள்விதான் இருப்பானுங்கன்ற. ஏன்னா அவங்க என்ன கேரன் கரெக்ட், அவங்க கேரனா இருக்கட்டும். வினோத், எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அந்த குரூப்ல யாருமே நம்ம ஆளுங்க போய் இதை டிஃபெண்ட் பண்ணி பேசவே பயப்படுறாங்களே. அந்த ஈவெண்டோட ஆர்கனைசர் போய் பேச வேண்டியதானே, அவங்க பேசணும்ல, அவங்க போய் போடலாமே. We are hosting a religious event. அப்ப குதிரைக்குள்ள எதுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்களா இருக்கும். No, but we are not breaking any rules. இல்ல நமக்கு தெரியாது, பர்மிஷன் 10 மணி வரைக்கும் வாங்கிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்களா இருக்கும். We don't know, right? So officially they cannot go and park. Correct. இப்போ every year நடக்குதுன்னா, இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, every year 4th of July வெடி போடாதீங்கன்னுவாங்க. அதுக்கு முதல்ல ஒருத்தங்க எல்லாம் போட்டுருவாங்க, 4th of July வெடி போடாதீங்க, நீங்க எல்லாம் போட போறீங்க, நான் எல்லாம் ரெடியா இருக்கோம் அந்த போஸ்டோட, பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி போட்டுருவாங்க எல்லாரும். ஏன்னா everybody likes this kind of quarrel. People like this kind of கச்சன்னு அந்த ஒரு குவாரல் வந்து they like it. அதான் சொன்னேன், சோஷியல் மீடியாவுடைய அந்த அனானிமிட்டி இருக்குல்ல, it makes you go to the next level. It makes the human go to the next level, and they make unkind comments, unkind opinion, unkind decisions because they are hidden behind a screen. In person, these people are good people. It's just that they have the anonymity. They can do whatever they want because it's a social media. And they think, ஓ இவங்க ஆன்லைனில் தானே இருக்காங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் சும்மா அதில் ஒரு கமெண்ட் போடுறது கூட வெண்ட் பண்ணுவாங்களா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே ஒரு 50% எடுத்துக்கோங்க, இன்னொரு 50% எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க போடுறதெல்லாம் உண்மையாக இருக்கும், ஐயோ இப்படி இருக்குமா அப்படி, நோ 50% உண்மை இருக்கும். அதில் இன்னொரு 50% உண்மை இல்லாமல் எக்ஸாஜரேட் கூட பண்ணுவாங்க. டு பிலாங் ஆல்சோ தே வில் டாக். நான் ஐம் நாட் சேயிங் தட் தேர் நாட் சஃபரிங், தே மே பி சஃபரிங். இப்போ வினோத் சொன்ன மாதிரி சில ஊர்களில் இந்தியனே இல்லாத ஊர்லலாம் போனால் என்ன பண்ணுவீங்க? அங்கே வேற வழியே கிடையாது. இது எப்படின்னா, இது அந்த காலத்தில் படத்தில் காட்டுறது இல்லை, ரியல் நடந்தது. அந்த காலத்தில் வந்து சிவா விஷ்ணு பக்தர்கள் இந்த சைவைட்ஸ் அண்ட் வைஷ்ணவைட்ஸ் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களே. ஏன்னா வேற கடவுள் கிடையாது, 2 பேர் தான் இருந்தாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. அதுக்கப்புறம் மற்ற கடவுள் மற்ற ஆளுங்களாம் உள்ள வந்தோடனே இப்போ இவங்களாம் சேர்ந்துட்டு ஒன்னா இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட, அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ அதுதான் சொல்ல வரேன், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பார்த்து அவங்க சொல்றாங்கல்ல, ஆன்லைன்ல லேடிஸ் வெண்ட் பண்றது பாக்குறேன்னு, அது வந்து எல்லா டைமும் உண்மையா கூட இருக்காதுன்ற. அதுல நல்லதும் கெட்டது ரெண்டுமே. மாதிரி வேற ஒரு ஆன்ட்டி அவனா பிக் பண்ணனா கூட அவங்க கூட அந்த ஐடியில வந்து பேசுவான். கரெக்ட். உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கா, ஆன்ட்டி கரெக்ட். உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலே தான். இப்போ இதுல போய் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு கீழே போய் பாருங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடணும்னு நினைக்கிறவங்க அது கீழே போய் போடுவாங்க. இப்போ தனியாக போட்டு அவங்களை ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ இது கீழே போட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் வரும்,
நம்ம வேணும்னா விட்டு வைப்போம், இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அந்த அனானிமிட்டி எப்படி ஒரு மனுஷனை மாத்துது. எல்லாரும் ரஜினி, கமல், அஜித் அது மாதிரி ஆளுங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. நான் ஒரு பல்பம், நான் ஒண்ணுமே இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஆளுங்களை கூட போய் எக்ஸ் தளத்திலயோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம்லயோ டேக் பண்ணி திட்ட கூட திட்டுறாங்க. ஆனா அத ரியலா நேர்ல போய் பேச முடியுமா? அதுதான் சொல்றேன். அந்த ஆன்லைன்ல இருக்கிற அனிமாசிட்டியை வச்சு நம்ம வந்து இது வந்து இப்படிதான் இருக்கு போல இருக்கு, எல்லா இடத்துலயும் தலைவிரிச்சு ஆடுதானா? நோ, இட் மே நாட் பி ட்ரூ. ஆனா நீங்க சொல்றது சர்டன் லெவலுக்கு உண்மை. நீங்க ஆனா தனிப்பட்ட அளவுல ஒரு இன்னொரு வேற ஒரு ஆளோடைய கிட்டும் உங்களோட கிட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா அப்ப தே வில் ஃபைண்ட் அ வே டு கெட் டுகெதர். இது வேற வழியே கிடையாது. இப்போ நான் எவ்வளோ குழந்தைங்க வந்து கல்யாணம் இப்போ 25 and above இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. வேற ஒரு ஊரில் ரேஸில் இருக்கிறவங்க, வேற ரிலிஜனில் இருக்கிறவங்க, வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ மட்டும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க? அப்போ மட்டும் எப்படி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க? அப்போ மட்டும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க? ஆமாம், இந்தியாவில் அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தானே பேசுகிறோம். இங்கே லாங்குவேஜே வேற, கண்ட்ரியே வேற இல்லை. ஆனா இதுதான், ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்கள இந்த மொழி தான பேசுவாங்க, காமன் மொழி தான பேசுவாங்க. சோ மாத்திக்கறாங்கன்ற. அப்ப அவங்களோட ரூல்ஸ் மாத்திக்கறாங்கல. அது ஹியூமன் உடைய அததான் சொல்ல. எக்ஸாக்ட்லி எவால்வ். அததான் சொல்ல வரேன். நறுமகிக்க தான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஒப்பீனியன் இருக்கு, செகண்ட் பர்சன் ஒப்பீனியன் இருக்கு, தேர்ட் பர்சன் ஒன்னு இருக்கு வெளிய இருந்து. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கறாங்கன்னு மட்டும் பார்க்க கூடாது. there is one third person view who may have been there, who may have witnessed both sides of the stories, and there may be just one factual thing that happened. அம்மா உங்களோட பாயிண்ட் என்ன? ஸோ நறுமுகை, உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப கேட்கறதுக்கு நறுமுகையே அந்த பாட்டு மாதிரி. அந்த மாதிரி இந்த தமிழ் பேரை கேட்க சொந்த பேரா இல்லை நான் ஐடி வச்சதா வந்து நல்லா இருக்கு. நம்ம வந்து வேற ஊர்ல இருக்கோம், வேற நாட்டுல. வேற ஊருனா வேற நாடுனாலும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம விருதுநகர்ல இருந்து சென்னையில இருந்தாலும் சரி, சென்னையில இருந்து நான் இங்க வந்தாலும் சரி, எனக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தை பார்க்குற உலகம் இருக்கு. அது நம்ம கம்யூனிட்டியா இருக்கலாம், அடுத்த ஊருக்கு சேர்ந்தவங்க இருக்கலாம், எந்த ஊர் சேர்ந்தவங்க இருக்காங்களாம். ஸோ இந்த நீ சோஷியல் மீடியாவோட அனானிமிட்டி பேசும்போது எத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கே கவுண்ட் கிடையாது. யார் வேணா உன்னோட சேனல் போகும், நம்ம தமிழ் பேசுறவங்க தான் பேசணும்னு இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காமனான பிளாட்ஃபார்ம்ல இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனோ ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். நாமளே நிறைய இடத்துக்கு போறோம், அந்த எல்லா இடத்துல நடக்கிறதும் நம்மளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்காது. ஆனா நம்மளை இழக்காம நம்ம அங்க என்ன நம்மளால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அது முடிஞ்சா நம்ம பண்ணலாம். இப்ப இருக்கிற சினாரியோல, அவங்க சொல்ற சினாரியோல அவங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. ஆனா நீ சொன்ன ஒரு பாயிண்ட், அவங்க குழந்தைங்களை அவங்க எஜுகேட் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நெருடல்ல இருக்கு இல்லையா, அது போயிடும். அப்பாடா, என் குழந்தைக்கு நான் இதை சொல்லி கொடுத்துட்டேன், நாளைக்கு என் குழந்தை இதை பார்த்துடக்கூடாது, என் குழந்தை இது மாதிரி ஏதாவது பேச சொல்லி தர சொல்றீங்க. நல்ல பழக்கம் இது. என்ன, நான் வந்து வேற ஆளுங்களை ஒண்ணு போல ட்ரீட் பண்றது, டிஸ்கிரிமினேட் பண்ணாம இருக்க, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்க கூடாதுன்னு. இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், 8 விஷயம் அங்க நடக்குது, 2 விஷயம் பிடிக்குது, 6 விஷயம் 6 விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த 6 விஷயம் பிடிக்கலன்றத நான் என் குழந்தைகிட்ட வந்து சொல்லி அந்த நெகட்டிவிட்டியை நான் என் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஆஃப் ஆல், எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு சின்ன மன வருத்தம் இருந்ததுன்னா, நான் பேசல, நீ போய் பேசாத அப்படின்ற இது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாயை திறக்கும் போது நம்ம மட்டும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை, நம்ம குழந்தையும் அதை அஃபெக்ட் பண்ண போகுது. பிளஸ் நம்மளை சுத்தியிலும் எல்லாரும் விதவிதமான கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த தன்மையோட இருக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட தோத்து போயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நம்மளாவே இருக்கணும். அது இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஃபரன்சஸ்லாம் வருது. ஒருத்தங்க இங்க நிறைய பேர் நம்மளை தூக்கி எறிகிறாங்கன்னா அது உங்களோட வேலையே இல்லை, அவங்களுக்கு அது உங்களை தூக்கி எறியணும்னு இருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லணும்னு இருக்கு. அதனால நீ அதை ஆயிட முடியாதுல்ல, அது நீ ஆனாதானே அதை ஆக முடியும். இந்த ரியாலிட்டியை அவங்களுக்கும் தெரியும்.
உன்னைய இப்படி குத்தி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அவங்க அதை செய்யறாங்க. நீ அதை எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, என்னோட இன்னொரு இது சேனல்ல போய் பாருங்க, ஒரு தேங்க்யூ சொல்றது. அதுதான் சொல்றேன். உன்னை பார்த்து உன்னோட மீறி இருக்கிற மத்தவங்களும் நீ எதுக்காக அதை பண்ற? நான் யூடியூப் ஃபேமிலியே எடுக்கிறேன், நீ இதை ஒரு ஃபேமிலி மாதிரி கன்சிடர் பண்ற, இது கிளீனா இருக்கணும்னு நினைக்கிற, அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிற. கரெக்ட். இல்லை ஆல்சோ இப்போ என் பையன் வந்து கமெண்ட்ஸை வாசிக்கிறான். ஆமா, என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டை வாசிக்கிறாங்க. அவெல்லாம் இந்த ஊர்க்காரங்க, நம்ம ஊர் அவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. அவனுங்க போட்டிருக்க கமெண்ட்டை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க 2 பேரும். சும்மா போகும்போது வரும்போதுலாம் வண்டியில இந்த நீங்க சொல்ற ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்துட்டு சொல்லி படிச்சுட்டே வருவானுங்க, என்ன கிண்டல் அடிப்பானுங்க. சொல்லி ஞாபகம் இருக்கா, அவங்க இப்படி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு. புரியுதா உனக்கு? ஆமா, அது எனக்கு புரியுது. அந்த பாப்கார்ன் எடுத்த மாதிரியே ஆயிருச்சு. கரெக்ட். இந்த நறுவையை சொல்றதும் நிறைய பேர் கரெக்ட். அங்கதான் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுல்ல எனக்கு, ஒருத்தவங்க எல்லாம் ரெகுலரா போடுவாங்க. அவங்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னே ஏதாவது இந்த சுப்பிரபாதம் மாதிரி சைந்தவி இன்னைக்கு சொல்லிட்டு அப்பாடா நல்லா இருக்குடா இன்னைக்கு என்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அவங்க நம்பர்ல இருந்து எனக்கு போடுறதுக்கு தைரியம் வரலையே. அப்புறம் அவங்க பேர் வரல விடுங்க. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் தானே நீங்க, எனக்கு மெசேஜ் அடிங்கன்ற போடுங்கன்ற. நீ அது போட்டு நீ ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. நான் பண்றனோ இல்லையோமா, அவங்க பயப்படுறாங்களே. நான் ஒரு ஃபேக்சுவல் ஒரு ஃபிக்ஷனல் ஆளுங்க. நான் உன்னோட பாயிண்ட்க்கு வரேன். சில பேரு உடனே ஏதாவது சொல்றாங்க, எனக்கு என்ன வந்தது, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நீ என்ன வேணா கேட்டுக்கோ, அவங்கள இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்கெல்லாம் தான் நீ மோர் டேஞ்சரஸ். சோ நீ அங்க இருக்கிறவங்க சில பேர் பேசிட்டாங்கல்ல, அவங்கள கூட நீ சேர்த்துக்கலாம். அததான் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பர்சனையே. வினோதுக்கும் சைந்தவிக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். வினோத் சைந்தவி இப்படி 2 சைடும் பேசுவாங்க, என்கிட்டயும் பேசுவாங்க, வினோதுகிட்டயும் பேசிட்டு கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னா போய் வெளியில நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு வேறையே இல்ல பாரு, இவளால நான் அந்த பாட்டுலக்கும் போக முடியல, அங்கேயும் போக முடியலன்னு ஆயிடும். ஒரு பேசிக் பாயிண்ட் சொல்றேன் ருசி, நீ வந்து யாரு வந்து டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா உன்கிட்ட சொல்லலையோ, இந்த கம்யூனிட்டி இது பண்றாங்க, இது தப்பு, இது ரூல் இல்ல அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நீ அது வேலிடேட் பண்ணாம இருக்கிறதுக்கு உனக்கு 1000% வலிமை இருக்கு, கரேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ ஒரு நிமிஷம் யோசித்து அதை திரும்பி அப்படி பார்க்கணும் நெருமுகை, அப்ப சரியா போச்சு. அதைத்தான் சொல்றேன் நான். ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க, உங்களை பத்தியே நீங்க பிரைஸ் பண்ணிக்கிறீங்க, போரிங்கா இருக்கு உங்க வீடியோ பாக்குறதுக்குன்றாங்க. என் வீடியோ பார்க்காதீங்க. இப்ப நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு. நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ட்ரெயின் சரியா பார்க்காதீங்கன்ற. நீங்க என்ன டெய்லி என் வீடியோ பார்க்கணும்னு இல்லை. ஆனா அவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒரு வேர்டு போட்டுறாங்க. அது அவங்களுக்கு வேணா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கலாம், எனக்கு அதுல எந்த விதத்துலயும் கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை அவங்க சொல்றது. ஆனா ஐ அக்செப்ட் தட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் போரிங் ஃபார் ஹர், கிரேட், ஃபார்வர்ட், தெர் இஸ் அ பட்டன் கால், இப்படி இருக்கும் அமுக்குனீங்கன்னா ஃபார்வர்ட் ஆயிடும், நெக்ஸ்ட் வீடியோ போயிடும், அடுத்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னோட அடுத்த வீடியோ பாருங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க எவ்வளோ என்ன சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ யூசர் ஐடி, இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் அ பர்சன். வென் யூ சே நெகட்டிவ் திங்ஸ், தட்ஸ் ஹவ் ஐ see it, because I've trained my mind not to take it inside my head, because I have to proceed to the next video and I have to be on screen because I am doing this for the greater good. That's exactly what I'm telling about Desis targeting Desis. You look at the greater good. தேசி டார்கெட் பண்ணா என்ன பண்ணிட்டு போட்டோம், இப்ப என்ன பெரிய விஷயமா இது நடக்குது. நீங்க தேசிய பத்தி கவலைப்பட்டு இருக்கும் போது அங்க வெள்ளக்காரன் நம்மள ரெடியா வச்சிட்டு இருக்கான். நீ வரியா, அந்த கர்ப்பம் நடத்துறியா, உடனே போடு. கேரன் இஸ் வெயிட்டிங். 10:01 போட்டாங்க. வாட் இஸ் த டைம்? ஓ மை காட், ஐ கேனாட் பிலீவ் இட். லான் மூவர் எவனோ ஒருத்தன் 7:50 போட்டான், சனிக்கிழமை. அதுமா எவன் லான் மூவரை போட்டான் 7:50? 8 மணிக்கு தானே நீ போடலாம், எப்படி நீ 7:50 ஆரம்பிக்கலான்னு ஒரு சண்டை. See, some people like that. They live on this kind of negativity. They like this, you know, this is them. But this is because that is the best comment of this entire year. என்னோட இன்ஜினியரிங் வீடியோல ஒருத்தங்க போட்டிருக்காங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துக்கலாம்னு. பிரியாணி சாப்பிடுறது எதுக்கு இன்ஜினியரிங்?
பிரியாணி சாப்பிடுறது எதுக்கு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சாதாங்க இன்னைக்கு டைரக்டர் ஆக முடியும், மீடியா பர்சன் ஆக முடியும். பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டே இன்ஜினியரிங் படிக்கணும், அப்புறம் மீடியாவுக்கு வரணும். அதுதான் ட்ரெண்டே. வேற நாட்டுல பேசிக்கலாம், தமிழ்நாட்டுல எல்லாருமே இன்ஜினியர் தானே. அது சிவகார்த்திகேயன் மாதிரி என் ஃபாலோவிங் பார்த்து சிவகார்த்திகேயன் வரலையா ஒரு சின்ன லெவல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு, அது மாதிரி நான் வந்திருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த நறுமுகைக்கு ஆனா லைட்டர் நோட் வில் ஃபினிஷ் த வீடியோ. ஆனா லைட்டர் நோட் முன்னாடி ஒரு டப்பா இருக்குல்ல, ஆமா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் எல்லா டைமும் இங்கேயே இருக்க போது நம்ம எல்லாம் போயிடுவோம். நீங்களே நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதை விட்டுவிட்டு நாங்க வேற ஏதாவது இல்ல. அவங்க கேட்டது வந்து ரொம்ப ஒரு போல்டு கொஸ்டின். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். நறுமுகை, you have touched a very important question which is very nice. But I also want to say that இந்த கமெண்ட்டை வந்து நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி பேசிட்டு இருந்தோம். இந்த நிறைய இந்தியனிசம் ஆயிடுச்சு அப்படின்றத நாங்களுமே இதை பேசணும். ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஏரியாலையுமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு விஷயத்தையே 10 இடத்துல பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் தெரியுது. இப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல்னா 10 பொங்கல் நடக்குது ஈவெண்ட்டு, எல்லா ஸ்கூலும் ஃபுல்லாக இருக்கு. அடுத்த வாரம் எல்லா தீபாவளியும் திவாலி டிவாலி டிவாலின்னு எல்லாம் டிவாலி கொண்டாடுவாங்க எல்லாம். இது வரைக்கும் எவனும் ஒழுங்கா அந்த இந்திக்காரன் எனக்கு இன்னும் ரீசெண்ட் டைம்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே தீபாவளி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப தீபாவளின்ற வார்த்தையை அழிச்சிட்டாங்க நினைக்கிறேன். இல்ல, you won't believe I was the first person to correct. இங்க எங்களோட கவுன்சில் மேன் ஒருத்தர் வந்து to my Desi ஃபேமிலினாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து தேசி THEY தே SEE இதை படிங்க அப்படின்னா தேசி, read it. Oh, தேசி, okay, you are the first person to correct me. I have been saying this மைக்கில் இவ்வளோ நாள் நான் லூஸ் மாதிரி சொல்லியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ தான் ஒருத்தர் அவர் வந்து நவராத்திரி அப்படின்றதுக்கு பதிலாக நவராத்திரி போட்டு அவருக்கு சொல்லி, ஓ இட்ஸ் நவராத்திரி, நோ ஒன் டோல் மீ, ஐ வாஸ் திங்கிங் நவராத்திரி. அவன் ட்ரீ நினச்சிருந்துருக்கான், ஏதோ ட்ரீன்னு. அவன் சொல்றான், என்ன கரெக்ட் பண்ணுங்க, we want to know your culture. அந்த அன்னோன் இருக்குல்ல, கரெக்ட் பண்றதெல்லாம் பண்ணிடலாம், அனானிமிட்டியே நம்ம வேலிடேட்டே பண்ணக்கூடாது. கரெக்ட், அதை தான் சொல்ல வரேன். நறுமுகை மாதிரி ஒரு ஆளை பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கு தான் ஏமா அதுதான் ஏன் சொல்ல வரேன்னா, இதுல ரெண்டு அனானிமிட்டி இருக்கு. ஒன்னு வந்து அந்த ஆன்லைன் அனானிமிட்டி, அது ஒரு 50% எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு 10% எடுத்துட்டு பாக்கியை தூக்கி போட்டுருங்க. ஒரு ஜாலி டைம் பாஸ்க்கு வேணா படிக்கலாம். இந்த தேசி டார்கெட்டிங் தேசி இருக்குல்ல, அன்லஸ் உங்களை டைரக்டாக ஒருத்தவங்க வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த இவங்க சொல்லி அவங்க சொல்லி வர. எனக்கு நான் இன்னொரு இந்த டைமில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்த புதுசில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்தியன் ட்ரெஸ்லாம் போடாதீங்க, பொட்டுலாம் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா உங்களை வந்து அந்த 9/11 டைமில் உங்களை ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்கன்னு. வாட்? அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பொட்டு வச்சாதானே டார்கெட் பண்ண முடியாது, இது கூடவா தெரியாம இருக்கும். அதான் சொல்றேன், அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நான் வச்சா டார்கெட் பண்ணனும் பண்ணிட்டானா, நீ பொட்டு வச்சாடா வைக்கல. விண்டோ சடானந்தம் எல்லா வாட்டியும் தான் மிஸ்டர் விண்டோ ஸ்டெப் அசைட் ப்ளீஸ். விண்டோ எப்படி கமலஹாசன் மாதிரி அவர் வந்து என்ன கமலஹாசன் ஒரு படத்துல ஃபிளிப்பரா ஒரு ஒயிட் மேனா வருவாரு தசாவதாரத்துல, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஃப்ளெச்சர், அவர் ஃப்ளெச்சர் மாதிரி வந்தா கூட ஸ்டெப் அசைட் சார் விண்டோ சதானந்தம்னு கூப்பிடுவாங்க. விண்டோ சடானந்தம் பட் எல்லா இதுலயும் டாக்டர் ஆபீஸ்ல போறனால அம்மா why are they killing your name? ஏன்னா நான் எனக்கு டென்டிஸ்ட் கிட்ட போய் ஐ டாக்டர் கிட்ட போனேன். சைந்தவி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வினோத்னா அவன் வந்து இப்படின்னா செயின்ட் ஹாவி அப்படின்னா செயின்ட் ஹாவி. அப்போ ஐ சி யோர் நேம் அப்படின்றா. ஸோ சைந்தவின்றது அவங்களுக்கு வரல. ஸோ தேசி மாதிரி நம்ம வந்து பேரே வந்து தேசி அப்படின்னு எழுதினாதான் அவங்களுக்கு ஃபொனட்டிக்கலி புரியுது. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. இந்த ஊர்ல எழுத்துக்குட்டி படிக்க அப்படிதான் படிச்சிருக்காங்கப்பா அவங்களுக்கு. கரெக்ட். நம்ம ஊருடைய ஸ்பெல்லிங்கே வேற. ஆனா உங்க பேரு வினோத் தானே, அது ஏன் வினோத்? அது ஏன் அதுனோ அது சம்திங் லாஜிக்கலி ஏதோ அவங்களுக்கு இது பிளேடோ மாதிரி படிச்சிருக்காங்க. என்னன்னா தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லும்போது எல்லாரும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி நல்வாழ்த்து. சன் டிவில வர மாதிரி பேசுறோம் இந்த வாட்டி எல்லாரும். இந்த வாட்டி எல்லாருமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு யாரை பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு நான் தமிழ் தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில், நான் தமிழ் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க. இந்த வாட்டி நம்ம வந்து பரப்புகிறோம்,
நம்மளோட பாசிட்டிவிட்டியை பரப்புறோம் இந்த வாட்டி. ஆமா, அதுதான். தேசி வி ஆர் தேசி அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லி தேசி இன்னொருத்தங்களை விட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருந்து வெளியே வந்துட்டு அதெல்லாம் வேலிடேட். இல்ல அதான உண்மைதான். ஐ எம் வெரி இதுல இன்னொரு விஷயம் இருக்குமா, இப்போ அவங்க சைட்ல நான் பேசுறேன். ஓகே, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அனுபவம் படுறவங்களுக்கு தான் அனுபவிச்சாதான் அந்த வழி தெரியும் நமக்கு. எல்லாருமே நிறைய படாமல் கூட இருந்திருக்காங்க. கமிங் டு த பாயிண்ட். ஓகே, வந்துட்டீங்க என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இதை நான் சொல்ல வேணாம்னு நினச்சா நான் நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்க. நான் தெலுங்கு, ஹாஃப் தெலுங்கு, 50% ராயலி தெலுங்கு. என்ன இந்த தெலுங்கு குரூப்பில் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் 1/4 மலையாளி. இந்த மலையாளி குரூப்பில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. ஏன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ரத்தத்தில் பாதி கிழிச்சு கீழே கொட்டினா ஒத்துப்பாங்களா? அததான் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. நாங்க தெலுங்கு பேசுறவங்க, சென்னையில நான் வளர்ந்ததுனால என்னோட தெலுங்கு வந்து சென்னை தெலுங்கு. ஆனா சென்னையில இருக்கிறவங்க வந்து எங்களை வந்து தெலுங்குக்காரங்கன்னுவாங்க, ஆந்திரால இருக்கிறவங்க நீ சென்னை தெலுங்கு தானேன்னு சொல்லுவாங்கன்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அததான் நான் சொல்ல வரேன். நான் டைரக்டா அஃபெக்ட் ஆன ஆளு. லண்டன்ல நான் படிக்கும் போது நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா பஸ்ல எந்திரிச்சிருவாங்க, தேசின்னு எந்திரிச்சிருவாங்க. நம்மளை பார்த்து பேக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்மள. நான் என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்திருக்கேன், என்ன பார்த்தோன்னா பேக்கி அப்படின்ட்டு அப்பாலிச்சுருவாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, என் பேக்கு இடம் கிடைச்சிருச்சு, எந்திரி பாட்டின்னு சொல்லிட்டு நான் ஜாலியா காலை நீட்டி உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு என்ன, நீ கோச்சிட்டு போனா போ, எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு இருப்பேன். ஏன்னா அந்த அம்மா பஸ் இறங்கினா வேணா நான் கவலைப்படலாம். இருக்காங்கம்மா, ஆனா ரொம்ப கம்மி. நான் வந்து இப்ப வினோத் சொன்னார்ல, அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும்னு. நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அனுபவப்பட்டிருக்கேன். நான் அந்த வலிய இது அனுபவம் எல்லாருக்கும் பல விதமா வரும்ல, அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்றதுலதான் how they handle it. கரெக்ட். நீ இதை ஃபன்னியா சொல்லிட்ட, இன்னொருத்தவங்க அஃபண்ட் ஆயிட்டு அவங்க வந்து சண்டை போட்டுக்கலாம். எப்படி சொல்லலாம், அவமானப்படுத்திட்டு அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் அது தோணும், செகண்ட் இயர் தோணும், 3வது வருஷத்துல நமக்கு அது தோணாது. ஏன்னா நம்ம பழகிடுவோம். அதுதான் நறுமதிக்கு என்னோட ஷேர், என்னோட வே ஐம் ஹேண்டிலிங் இட். நான் சொல்றேன், இது என்னோட சாய்ஸ். I choose not to react. I choose not to participate. I choose to participate. I choose to educate my son. I choose to educate my family. I choose to bring my husband with me. I choose not to take my husband with me. This is my choice. I am not forced to do anything here in this country because this is a free country and a free world. எவனுமே நம்மள கேள்வியே கேட்க முடியாது. கமலா ஆண்டி வந்தாலே நான் வரமாட்டேன் ஆண்டி, எனக்கு போர் அடிக்குது இன்னைக்கு வரலன்னா, I have the right to say that because in this country we are fortunate that we are able to say what we want. கேரன் தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. 10:01 கேரன் கர்ப்பா போட்டாலும் போடும், லான் மோவர் 8:01 போட்டாலும் போடும். Karen is Karen. For her, no, nothing. அதுதான் அதனால தான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். They are not sensitive about our religion or they are not sensitive. அப்படியே பாக்குறவங்க நினைச்சுப்பாங்க, ஓ இவங்களுக்கு இந்தியன்னா பிடிக்காது. ஆனா அது பாயிண்டே. அததான் நான் சொல்றேன். நீ எவனா இருந்தாலும் சரி, அவங்க பிடிக்காதவன் பண்ணினா they will throw you out. கரெக்ட். ஆனா அங்கதான் நம்ம என்ன மைனஸ் பண்றோம்னா, நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணல. நம்ம எஜுகேட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, இது வந்து உங்க கிறிஸ்மஸ் மாதிரி, இது வந்து please excuse us for one night, you will hear sounds all over the town. நீ என்ன சொன்னாலும் பேசுறோம் இல்லப்பா, அட்லீஸ்ட் போட்டா ஆமா there is a religious thing going on, people are celebrating, please go to bed today அப்படின்னு நமக்காக சண்டை போடுவாங்க. இப்ப இந்த கமெண்ட்லயே எனக்காக போய் போடுறவங்க இருக்காங்கல்ல. இப்ப நான் ஒரு வாட்டி அந்த எஜுகேஷன் வீடியோ ஒரு வீடியோல நம்ம அப்படி போட்டு சொல்லிட்டோம், என்ன இந்த மாதிரி சொல்லாதீங்க, நெகட்டிவ் கமெண்ட் போட்டா நான் உங்களோட பேட் கமெண்ட்டை நான் டிலீட் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால இப்ப எனக்காக நிறைய பேர் போய் பேசுறாங்க. இது நம்ம எஜுகேட், அதான் சொல்றேன், unknown, it's only the unknown. Because of the unknown, people don't know how to, they don't know how to handle in their own character. Correct. அவங்களுக்கே தெரியாது. இது வந்து see, the whole idea of my video is I am doing social engineering. I am building this society from my part. This is called social engineering. This is called social development. This is called social education from my experience, from my perspective, from Saintave's life outside the country. And I have lived my 25 years in India, having lived in 2 different countries. In between I have lived in another country called UK. So I have 3 different countries உடைய outlook. எங்க அம்மாவுக்கு தோஹால இருந்திருக்காங்க, இந்தியால இருந்திருக்காங்க, யூஎஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு நாட்டு வேற
வேற வேற சட்டத்திட்டங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு பேசுகிறோம், தெரியாமல் நம்ம பேசலை. இது யாராவது ஒரே ஒரு பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யாராவது ஒரு பர்சனுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க வண்டி ஓட்டும் போது நான் ஒரு பாட்காஸ்டாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு இது போரிங்காக இருக்கலாம். டசன்ட் மேட்டர். மை டியூட்டி இஸ் டு ஷேர் அண்ட் யுவர் டியூட்டி இஸ் டு லெட் மீ நோ இஃப் யூ லைக் இட். hit the like button and share it with whoever you want. And I'm so grateful that நிறைய பேர் வந்து பியூட்டிஃபுல்லான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம பேசுறது வந்து ஒருத்தர் ரெசனேட் பண்ணி நம்மளுக்கு வேலிடேட் பண்ணுறாங்களே அப்படின்றது I'm actually thankful for that. So keep doing that. And நிறைய பேர் வந்து எங்களுடைய இந்த ட்ரியோ கான்வர்சேஷன் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. So we will continue the trio conversation. And somebody told that அம்மா looks like old குந்தவை அந்த கொண்டையில், அதனால we will bring குந்தவை back in the next video. in next பொன்னியின் செல்வன் 3 part 3. நீங்கள் எந்த கேரக்டரில் வரீங்க? அண்ணா வந்து கேமரா ஷை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன, அதனால கேமரா பின்னாடி இருந்து பேசுவார், அம்மா வந்து இங்கே வந்து உட்காந்து பேசுவாங்க. பட் nevertheless, whether they are on camera or not, I will try to include them in all my conversations. Thank you so much for watching this video. Bye. Take care everyone. Thank you guys for watching this video.